தலைப்பு: அமாவாசைச் சோறு. அப்பாவை நினைத்து அமாவாசைக்குப் படையலிட்டு, தட்டு ஒன்றில் கொஞ்சம் வடை, கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் காய்கறி, சோற்றில் சாம்பார் ஊற்றி மொட்டை மாடிக்கு எடுத்துச் சென்றான். கா கா என்று காகத்தை அழைத்தான். காகங்கள் குறைந்துவிட்ட நகரம் அதனில் ஒரு காகம் வந்து பசியுடன் அமர்ந்தது. தலையைச் சாய்த்துச் சாய்த்து தட்டையும் பார்த்தது, அவனையும் பார்த்தது. அமாவாசை என்று தெரிந்து கொண்டே காகம் கேட்டது, "என்ன இன்றைக்கு தடபுடலான விருந்து?" "அமாவாசை அல்லவா, அப்பாவிற்கு படையல்" என்றான். இறந்த பின்னும் இத்தனை பாசமா? தலையைச் சாய்த்து வியந்தது காகம். "காகமே, நீதான் என் தந்தையா?" எனக் கேட்டான். "நான் இல்லை" என்றது காகம். "இறுதிக் காலத்தில் உன் அப்பா உன்னுடன்தான் இருந்தாரா?" காகம் கேட்டது. "இல்லை" என்றான். "ஏன்?" காகம் கேட்டது. "வேலை கிடைத்து நகரத்திற்கு வந்துவிட்டேன்." "தந்தையை அழைக்கவே இல்லையா?" "அழைத்தேன், நகரம் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்." "அடிக்கடி ஊர் சென்று தந்தையை கவனித்தாயா?" 15 வருடங்களாய் நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை." "ஏன்?" காகம் கேட்டது. "சொத்தை பிரித்ததில் தம்பிக்கு கொஞ்சம் அதிகம் கொடுத்து விட்டார்." "தம்பியாவது அப்பாவை கவனித்தாரா?" "இல்லை." "தம்பி எனக்குச் சொத்து அதிகம் கொடுத்ததாய் சண்டை போட்டு அப்பாவை அடித்து விட்டான்." "சரி, பிடிக்காத அப்பாவிற்கு ஏன் இந்த படையல்?" காகம் கேட்டது. "அவர் இருக்கும் வரையில் மதிப்பு தெரியவில்லை, இல்லாத நிலையில் நினைக்காமல் இருக்க முடியவில்லை." "இல்லை, பொய் சொல்கிறாய். உன் தந்தை போல் என் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தந்தை நான். அவர்களும் படையலிட்டு அழைக்கிறார்கள், நான் போவதே இல்லை" என்றது காகம். கோபம் கொண்ட காகம் பக்கவாட்டில் இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டே கதைத்தது. "வாழும் காலத்தில் தந்தையை வதைத்துவிட்டு, இன்று ஊர் மெச்சவும் பாவம் கழிக்கவுமே படையல் போடுகிறாய். வாழும் பொழுதினில் தந்தைக்கு ஒரு வேளை சோறு போடாத நீ இன்று என்னை அழைத்து விருந்து வைக்கிறாய். பாவம் கழிக்கத்தானே? இந்த பாவச்சோற்றை தின்று அந்த பாவத்தை நான் எங்கு சென்று தொலைக்க?" தூரத்தில் இருந்தும் அருகிலிருந்தும் அன்புடன் தந்தையை, தாயை கவனித்த பிள்ளைகளின் அமாவாசை புண்ணியச்சோறு எங்கேனும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சிட்டாய்ப் பறந்தது காகம். அவன் விடாமல் கா கா என்று அழைக்கின்றான். ஏதேனும் ஒரு காகமாவது ஏமாறாமலா போகும் என்று.